الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اعطوا الأجير أجره قبل أن يجف عرقه ابن ماجه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகும். நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள் மற்றும் உயர்ந்த சுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவது மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாகும். என் இனிய சலாமினை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமும் மகத்துவமும் நிறைந்த அருள் வளங்கள் வரக்கத்தான முறையிலே பொழியக்கூடிய தருணத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறார். இதுபோல் அல்லாஹு தஆலா நாளை மறு உலகத்தில் நமது முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இதுபோல சங்கமித்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் நசீதினையும் அல்லாஹ் நமக்கும் மட்டுமல்ல நம் மனைவி மக்கள், குடும்பத்தார்கள் எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானா. அதுபோல் அல்லாஹு தஆலா வெயிலுடைய தாக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், மரணங்கள், என்னென்ன ஆபத்து விபத்துகள் இந்த நோயின் மூலியமாக, இந்த வெயில் மூலியமாக, வெப்பத்தின் மூலியமாக ஏற்பட இருக்கிறதோ அதிலிருந்து அல்லாஹ் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அதுபோல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நம்மளுடைய ஒவ்வொரு உழைப்பையும் தியாகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று உதிரம் சிந்தி உலை, உதிரம் சிந்தி உலை என்ற ஒரு சின்ன தலையங்கத்தின் கீழ் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதிகமான இடங்களில் மே தினம் ஒன்று என்று சொன்னாலே உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்வார்கள். அரசு விடுமுறைகள், ஏன்னா அவங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்கிறது. இன்றைக்கு கூட நாளிதழ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தகவல், கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்வதில்லை, லீவு கொடுத்தால் அவங்களுக்கு அந்த லீவினுடைய சம்பளங்கள் பிடிக்கப்படாமல் அது முழுமையாக அந்த பெண்மணிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கூட சென்னையில் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு ஆர்ப்பாட்டம், அவங்களுக்குள்ள கோரிக்கையை முன்வைக்க கூட்டங்கள், சபைகள் ஒன்று கூடியிருக்கிறது. இப்படி பல கோரிக்கைகளை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, பதிவு செஞ்சதை இணையதளங்களில் வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்படி உழைப்பாளர்கள் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு அரிய நாள் தான் மே 1 என்பதாக பதிவு செய்வார்கள். இந்த உலகத்தில் உழைக்காமல் உண்ணுவது என்பது சிறந்ததல்ல, உழைக்காமல் உண்ணுவது என்பது சிறந்ததல்ல. உழைத்துத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். குர்ஆனும் அதை சொல்லுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்றான், உழைத்து சாப்பிடு என்பதாக சொல்லுகிறான், உழைத்து சாப்பிடு என்பதாக சொல்லுகிறான். ஆனால் உழைப்ப பொதுவாக நம்ம தான் பார்த்திருப்போம். எத்தனை பேர்கள் வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டு வாசல்ல எழுதி போடப்பட்டிருக்கும். என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வீட்டு வாசல்ல ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா ஹாதா மின் ஃபதுலி ரப்பி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங்கு?
இது என்னுடைய ரப்பினுடைய ஃபதுல், அருட்கொடை. இது என்னுடைய ரப்பினுடைய ஃபதுல். ஒரு மனிதனுக்கு இந்த ஃபதுல் வேண்டும் என்று சொன்னான், ஒரு மனிதன் இந்த ஃபதுலை வேண்டும் என்று சொன்னால், இந்த ஃபதுலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். உழைத்தால் தான் இறைவனுடைய அந்த ஃபதுலை பெற முடியும். சொந்த வீடு வாங்க முடியும், சொந்த நிலங்கள் வாங்க முடியும், சொந்தமாக தொழில்கள் தொடங்க முடியும். அப்ப அந்த ஃபதுலு கிடைக்கணும். ஹாதாமின் ஃபதுலி ரப்பின்னு அவர் ஒரு வீட்டு வாசல்ல ஒருத்தர் புதிதாக வீடு துவங்கி அதை எழுதுகிறார் என்று சொன்னால், இது என்னுடைய இறைவனுடைய ஃபதுல் என்று எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த ஃபதுலுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு அதில் இருக்குகிறது. அவருடைய உதிரத்தை அவர் சிந்திருக்கிறார். பல இன்னல்களை கடந்து அவர் உழைத்திருக்கிறார். ஒருவர் என்ன செய்யறாரு? உழைக்கல, எப்ப பார்த்தாலும் இபாதத்திலே இருக்கிறார், தொழுது கொண்டு அமல் செய்து கொண்டு, ஏன்னா திக்ர் ஓதி கொண்டு, வேலைக்கே போறதில்லை, அல்லா 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 அல்லானே கிடக்கிறார். ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஃபதுல் கிடைக்குமானா கிடைக்காதுதான். கிடைக்கவே அது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. கடுகளவும் கிடைக்கும். உழைத்தால் தான் ஹாதாமின் ஃபதுல் ரப்பி. நீங்க பாருங்க, சொந்த வீடு இல்லாதவங்க நடந்து போகும்போது அந்த வாசகத்தை படிச்சுட்டு போங்களேன். இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை ஃபதுல். ஏன் நமக்கு கிடைக்கல? நம்ம சரியான பாதையை நோக்கி உழைப்புல கூட கவனமாக உழைக்க வேண்டும், சரியான இடத்தில் உழைக்க வேண்டும். உழைப்பில் கூட சரியான இடத்தில் உழைக்க வேண்டும். அப்ப ஒருவர் இபாதத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், தொழுதுகிட்டே இருக்காரு, இபாதத்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார், திக்ர் செய்யறார், துஆ செய்யறாரு. ஆனா அதுக்கு என்ன செய்வான்? அவனை கைவிட மாட்டான். அந்த மனிதனை இறைவன் கடுகளவும் கைவிட மாட்டான். அவனுக்கு உண்டான ரிஸ்க்கு 3 வேளை உணவு அல்லாஹ் கொடுப்பான். அதுக்காக வீடு எல்லாம் கொடுக்க மாட்டான். அதுக்கு வீடு கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உட்கார்ந்துக்கிட்டு அமல் செஞ்சுக்கிட்டு பள்ளியாசல்ல இருந்து திக்ரு ஃபிக்ருன்னு கடந்தா அதுக்கு வீடு தரமாட்டான், தொழிலை தரமாட்டான், சொந்த நிலத்தை தரமாட்டான், ஒரு காரு பங்களாய் மனைவியை கூட நமக்கு என்ன செய்ய மாட்டான்? ஜாயின் பண்ணி தரமாட்டான். ஒரு பெண்ணை கூட நமக்கு என்ன செய்ய மாட்டான்? திருமணத்துக்கு ஜோடி சேர்க்கறதுக்கு வழியை பார்க்க மாட்டான். நம்ம போய் தேடணும். ஆனா இறைவன் ஒருத்தர் அப்ப இப்படி செய்யற நபருக்கு என்ன பலன்? அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். பட்டினி இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் கொடுப்பான். பாருங்க, இறைவனை நினைக்கிறதுக்கு வயிறார 3 வேளை சாப்பாடை இறைவன் எங்க போனாலும் கொடுப்பான். நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திலாவத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியிலே போய் பறந்து விரிங்கள், உழைங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றா? ஜும்மா உடைய தினத்துல ஓதக்கூடிய திலாவத்துல் குர்ஆன் ஓதக்கூடிய வசனத்துல ஃபைதா குலியத்தி ஸலாத், தொழுகை முடிஞ்சிருச்சா? ஃபன்தஷிரு ஃபில், பூமியில போய் நீங்க என்ன செய்யுங்க? பறந்து விரிந்து உங்களுடைய உழைப்புக்குண்டான வழிகளை உருவாக்குங்கள், உழையுங்கள் என்று சொல்லுகிறான். ஃபன்தஷிருனா வேலையை தேடி உழைங்க. அப்படி உழைச்சா தான் இந்த துன்யாவில் என்ன செய்ய முடியும்? கௌரவமா வாழ முடியும், கண்ணியமா 4 பேர் சொல்ற அளவுக்கு வாழ முடியும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைச்சோம்னா அல்லாஹ் யார் மூலியமா நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறான். ஏன்னா வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அடைந்து கொள்வீர்கள். வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், ஃபதுலை கொடுத்துட்டான்னு சொன்னா, உழைப்பின் மூலமாக நீங்கள் ஃபதுலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மனைவியோ சொந்தமோ வீடோ சொத்து பத்துகளை அடைந்து கொண்டால் அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ஃபலாஹ். நீங்க வச்சிருக்கிற சொத்துகளும் நீங்க வைத்திருக்கிற உழைப்புகளும் நிரந்தரமா இஸ்திகாமத்தா இருக்கணும் சொன்னா அல்லாஹ்வை என்ன செய்யணும்? நீங்க துதிபாடிக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை நினைக்கணும். சில பேர் பணம் வந்துருச்சுன்னு சொல்லனால பகையாளியும் பழிச்சு இழிச்சு பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம காண முடியாது. அவன் அப்படி இவன் அப்படி, அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு செல்வம் இருக்கு, பணம் இருந்துட்டா எதையும் சாதிக்க முடியாது. எத்தனை பேர் பாருங்க நோய்வாய்ப்பட்டாங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை சரி பண்ணி முடியாது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஃபதுல் வேணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அப்பதான் மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியும். பழைய நிலைக்கு அழுது கண்ணில் ஒளி வந்த காரணம் பெற்ற வழிமார்கள் விலாயத்தினுடைய வரலாறுகள்லாம் இருக்குது. அழுது அல்லாட்ட அழுது கண்ணீர் கண் ஒளி போன ஒளி மீண்டும் வந்த வரலாறுகள்லாம் இருக்கு. அல்லாஹ் தான் அதுக்கு நசீபாக்கணும், அல்லாஹ் தான் நாடகம். அப்ப அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்கிறது தான் நமக்கு ஃபலாஹ், வெற்றி. நீங்க அப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் நினைக்காமல், சொத்துகள் வந்துவிட்டது, நமக்கு சொந்த தொழில்கள் இருக்கிறது, எவ்வளவு காலம் கடந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து முடங்கி நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட்டு கொண்டே 3 வேளை சாப்பிடலாம், சுத்தலாம், அங்க போலாம் இங்கே போலாம், 10 நாளைக்கு லீவ் எடுத்து ஊரெல்லாம் சுத்த, எங்க இருந்தாலும் போலாம்.
அப்படிங்கிற ஒரு மமதையில் நம்ம என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து போனோம் என்று சொன்னால் ஒரு நாள் மாற்றி அமைத்து விடுவான், அல்லது நமக்கு என்ன செய்வான், இழுபறியை கொண்டு வந்து வைத்து விடுவான். நீ இவ்வளோ சொகுசாவாக இருக்க, ஏதாவது நோயை கொடுத்துருவான், கடனை கொடுத்துருவான், எவனாவது ஒரு எதிரியை உருவாக்கி இறைவன் நமக்கு ஏற்படுத்தி செஞ்சிருவான். அந்த தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த எதிரி அவன் தான் வளரும். இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. அப்படி அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு வழியில நமக்கு இன்னல்களை கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவான். அதனால அல்லாஹோடு நீங்கள் அல்லாஹ் கொடுத்த பலல அதை நிரந்தரமா பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திக்ர் ஏன்னா ஃபதுக்குருல்லா, அந்த நினைவிலே நீங்கள் வாழ வேண்டும். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்போ ஃபதுல இறைவன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. குர்ஆன்ல அடுத்து சொல்லுவான், இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வயிதாரவு திஜாரத்தன் அல்லாஹுவன் இன்ஃபல்லு இலைஹா வதரகூக காயிமா. இவனுக்கு ஃபதுல் வந்து நல்ல வியாபாரத்தில் செழிப்படைஞ்சு உயர்ந்து வளர்ந்துட்டாப்ல, பெரிய வியாபாரி ஆயிட்டார், அல்லது மற்றவர்கள் இவர் சொல்ல கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். நம்ம சொல்ல கேட்கிற அளவுக்கு நமக்கு 10 பேர் இருக்காங்கடா, 40 பேர் இருக்கிறாங்க, நான் சொன்னா உடனே கேட்டுக்குருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வளர வச்சுட்டான். அதே மாதிரி நம்ம வளர்ந்துட்டா நமக்கு என்ன யாருடைய உதவியும் தேவையில்லை. மனிதனுடைய உதவிகள், இறைவனுடைய படைப்பான மஹ்லூகாத்துகளுடைய உதவி தேவையில்லை. அப்படி ஒரு மனிதன் மமதியோடு இருந்து கொண்டுவான் என்று சொன்னால் சொல்லுகிறான், குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி மின் தஜாரா. மனிதன் இப்படி ஒரு சுகத்தை கண்டுவிட்டால் என்னை மறந்து போய்விடுகிறான், ஆனால் அது என்னுடைய கைரில் கட்டுப்பட்டது என்பதாக சொல்லுகிறான். கைரில் கட்டுப்பட்டது என்பதாக, வல்லாஹு கைரு ராசிக்கின், அவனுடைய ரிசுக்குக்கு நான் தான் காரணம் என்பதை சொல்லுகிறான். அந்த ரிசுக்குக்கு சபப் யாரு, நான் தான் என்பதாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறான். அப்போ உழைக்காமல் ஒரு மனிதன் எவ்வளவு பணங்களை நாம் சேகரித்தாலும் அது நிரந்தரமாக நம் கையில் இருக்காது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அப்போ ஒரு மனிதர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் கண்ணியப்படுத்தி பழக வேண்டும். உழைக்கிற நபரை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உஅத்துல் அஜீர் அஜ்ரஹு, ஒருவர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவர் வேர்வை வடிகிறதுக்கு முன்னாடி அவர் கூலியை கொடுக்கணும். அவருடைய வேர்வை வடிகிறதுக்கு, இன்னைக்கு நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா, வேலை வாங்கும் போது இன்பமயமாக இருக்கும், ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்கிறோம், அவரை நாம் கலட்டி விடுகிறோம், கண்டு கொள்ளாமல் நாம் விட்டு விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசத்துன அனா ஹஸ்முஹு, யௌமுல் கியாமத் நாள்ல வந்து 3 நபர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கண் கொண்டு பார்க்க மாட்டானா. அது யாருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஅதா பி சும்ம கதர், அதாவது என் மீது சத்தியம் செய்வான், வேலை வாங்கும் போது என் மீது சத்தியம் செய்வான், வாக்கு கொடுப்பான், நான் செஞ்சு தரேன், நான் அதை செய்யறேன், வா வா அப்படிங்குவான். ஆனா என்ன செய்வான், சும்மா கதர், பின்பு மோசடி பண்ணிடுவான். நான் உனக்கு இவ்வளவு 15,000 சம்பளம் தரேன், வா என் கடைக்கு அப்படின்னு சொல்லுவான். வந்துட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் 10,000 கொடுக்கறது. அப்ப இது போல காரியங்களை செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நாளை கியாமத் நாளில் நம்மளை கண்டுகொள்ள மாட்டான். நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், மறுமையில இப்படிப்பட்ட நபர்களுக்கு வழக்கு தொடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு, ஒரு சுதந்திரமான மனிதனை விற்று அதன் மூலமாக சாப்பிடுதல். அதே போல ரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு, அதாவது ஒருத்தனை கூலிக்கு அமர்த்தி வேலை பேசி அவனை என்ன செய்யறது, நீதத்துக்கு முரணாக நடக்குதல். அப்ப இது போல காரியமுடையவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வெறுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உணவு தயாரித்து உங்களுக்கு கொடுக்கிறாரு, அவரை முதற்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மதிங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமக்காக ஒரு உணவு தயாரிக்கிறார் சமையல்காரர், அவரை நீங்கள் என்ன செய்ய, அவரோடு சேர்ந்து சாப்பிடுங்க, அவரோடு சமமா இருந்து சாப்பிடுங்க, அவரை நீங்கள் ஒதுக்காதீர்கள், அவர்களை நீங்கள் ஒதுக்கி பார்க்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உழைக்கக்கூடிய நபருக்கு எப்படியெல்லாம் முதலாளிகளாக இருப்பவர்கள் தான் உயர்ந்து விட்டோம் என்பதாக நினைத்து விடக்கூடாது. நமக்கு கீழே உள்ளவர்களும் சமநிலையா இருக்கணும். அவருக்கும் உஜீவனத்தை இறைவன் தான் கொடுக்கிறார், நமக்கும் இறைவன் உஜீவனத்தை நமக்கு யார் கொடுக்கிறார், நமக்கும் அல்லாதான் கொடுக்கிறார். பணக்காரர்களுக்கு ஒரு வயிறு, ஏழைகளுக்கு ஒரு வயிறு, அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான். சாப்பிட்டா என்ன செய்ய வேண்டும், ஜீரணமாக வேண்டும். அது ஏழை பணக்காரன் இறைவன் நாடினால்தான் அந்த இடத்துல
அது ஜீரணமாகுதல் என்பது இறைவனுடைய கையில் இருக்கிறது. எல்லாருமே இறைவனிடத்தில் தான் கையேந்தியாக வேண்டும். ஏழையா இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் தன்னுடைய தலையை சாய்த்து நான் உன் அடிமை என்று சஜதாவிலே விழுந்தால்தான் அவன் உண்மையான அபுது, உண்மையான அடியான். அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்வமாக சுஜூதை ஒரு பொய்யான சுஜூதாக நாம் ஒரு மனிதன் நிலைநாட்டி கொண்டிருப்பான் என்று சொன்னால் அது ஒரு காலம் அவருக்கு என்ன செய்யாது, மறுமையிலே கை கொடுக்காது என்பதில் சந்தேகமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதா அஹதுக்கும் ஹாதிமுஹு பி துஆமிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஹாதிம் உங்களுக்கு உணவு கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபைல்லம் யுஜ்லிசுஹுமாஹு, அவரோடு நீங்கள் உட்காரா விட்டாலும் அவர்களுக்கு ஒரு கவளமாவது உணவு கொடுங்க, 2 கவளமாவது நீங்க உங்க உணவு எடுத்து கொடுங்க. அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கள், உணவு எடுத்து கொடுங்கள், அவரோடு நீங்கள் உட்காராட்டியும். அதே போல என்ன காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு, மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து அவர் என்ன செய்யறாரு, உணவு தயாரிக்கிறார். வகைய அதாவது வலிய இலாஜம், உங்களுக்காக சிரமம் எடுத்து அவர் என்ன செய்யறாரு, உணவு தயாரிக்கிறார். அப்ப தயாரிக்கிறார் சொன்னா அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உழைத்தது அவர், அதனால் நீங்க அவருக்கு இஸ்ஸத்து கொடுங்க, கண்ணியம் கொடுங்க. உண்மையிலே எல்லா முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், கனிமத்தை பெற்றவர்கள், செல்வந்தர்களாக இருக்கவர்கள், தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை என்ன செய்யக்கூடாது, ஒரு ஏளனமான பார்வைகளை நாம் பார்த்து விடக்கூடாது. ஏனால் இன்றைக்கு நாம் நிம்மதியாக இருப்பதற்கு முழு காரணமானவர்களே அவர்கள்தான். முழு காரணமானவர்களே யார்தான், அவர்கள்தான். அப்போ உழைப்பு என்பது மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு என்ன செய்கிறது, ஷரியத்து சட்டங்கள் சொல்லுகிறது. அதே போல உழைக்கக்கூடியவர்கள் ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு முன்னுக்கு வர வேண்டும். உழைப்புல என்னங்க சம்பாத்தியம் ஹலால் இருக்குகிறது, உழைப்புல என்ன சம்பாத்தியம் ஹலால்? வட்டிக்கு வாங்கி என்ன செய்யக்கூடாது, தொழில் செய்யறது கூடாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வட்டிக்கு வாங்கி தொழில் செய்யறதுங்கிறது இயற்கையில எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம மக்கள் என்னன்னா, வியாபாரத்துக்காக வேண்டி வட்டி தொழில் செய்பவர்களும் என்ன செய்கிறார்கள், நட்புகளாக இருக்கிறார்கள். அதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மது எப்படி போதைப் பொருளான மது என்ன, மற்ற போதை வஸ்துக்கள் எதுவோ அதுல 8 விதமான சட்டங்களை சொல்லுவார்கள். மதுவை சுமந்து கொண்டவன், மதுவை வாங்கி கொடுத்தவன், மதுவுக்கு யாராவது கடன் கொடுத்தவன் எல்லாருமே நரகவாதி என்பதாக, பாவம் பெரிய ஹராமை செய்தவர்கள் என்பதாக நமக்கு உசூல்கள் சொல்லும், சட்டங்கள் சொல்லும். அதே போலதான் வட்டியும். வட்டிக்கு உதவுறவங்க, வட்டியோட நட்பு, வட்டி வாங்கக்கூடியவங்களோட நட்பு வச்சிருக்கிறது, இது எல்லாமே அவர் என்ன எந்த இடத்துக்கு போறோ அதே இடத்துக்கு நாம் போகக்கூடிய சூழல்கள் உருவாகும். இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்காக வேண்டி வட்டி வாங்கக்கூடியவர்களே நண்பர்களாக பழகி கொண்டு இருக்கிறோம். அதை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும். வித்தியாசத்தை காட்ட வேண்டும். இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் நாம் இரட்டை நாக்குடையவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. வெளியில நம்ம என்ன செய்யறது, ஹதீசுகள் பிரச்சாரங்களை நாம் பேசுகிறோம், தெரிந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும், வட்டி வாங்குறது கூடாது பாவி, நீ செய்யறது ஹராமான தொழில். உன் வீட்டில் யாருக்காவது நீ உணவு கொடுத்தால் அது ஹராம், நீ அதுல இருந்து ஒரு பைசா எடுத்து கஞ்சிக்கு கொடுத்தாலும் ஹராம், பள்ளிவாசல்ல போட்டாலும் ஹராம், ஒரு ஏழைக்கு நான் தர்மா செய்யறேன் சதக்கா செய்யறேன் செஞ்சாலும் அது ஹராம். அது எப்படி ஹலால் இல்லையே? அப்ப எடுத்து சொல்லணும். நம்ம பார்த்தும் பார்க்காத போல இந்த கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பாவமான காரியத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக செல்வந்தர்கள் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. பார்த்தும் பார்க்க என்ன காரணம்? வியாபாரத்திற்காகவே, தொழில் முன்னேற்றத்திற்காக. இல்லைன்னா நம்ம தொழில் முடங்கி போயிடும். வட்டி வாங்குறவருடைய சகவாசம் இல்லைன்னா அவருடைய வியாபாரங்கள் நம்மள்கிட்ட முடங்கிரும் சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் உலக நியதியில பார்க்க போனா அழகா தெரியும், ஆனா ஷரியத்தில் அது தப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தப்பு என்பதை அப்போ வியாபாரத்துல என்ன, உழைக்கக்கூடிய உழைப்புல என்ன ஹராம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 10 ரூபா உள்ள பொருளை ஒரு மனிதர் 20 ரூபாய்க்கு விற்கிறார். 10 ரூபா உள்ள பொருளை பேராசையில 20 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த பொருள் நியாயமான்னு கேட்டா அநியாயம். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அந்த அநியாயமான முறையில் செயல்படுவது ஹராம். ஷரியத்து சொல்லுகிறது. அநியாயமான முறையில இன்னைக்கு பதுக்கல் கூடாதுங்கிறாங்கல்ல, சிலிண்டர்ல நம்ம பதுக்கல் கூடாது அப்படி. அது என்ன காரணம்? இந்த அநியாயம் அதுல சேர்ந்துடும். அப்ப அந்த அநியாயமான முறையில் ஒரு பொருளை இவர் விநியோகம் செய்வது என்பது அது ஹராம். அப்போ ஒரு உழைக்கக்கூடிய மனிதர் அநியாயமான 10 மடங்கு 2 மடங்கு 5 மடங்கு இப்படி அதிகமான விலையில பேராசை நப்பாசையில ஒரு மனிதர் வியாபாரம் செய்வது என்பது இருக்கிறது, இது ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது,
நாளை மறு உலகத்திலே 3 நபர்களை நான் பார்க்க மாட்டேன். 3 நபர்களை நான் பார்க்க மாட்டேன். அபீ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது யாரு என்று சொன்னால் அல் மன்னான். அதாவது செய்ததை சொல்லி காட்டுறேன். ஒரு தர்மம் செஞ்சோம்னா என்ன செய்யறது? நான் இவனுக்கு இது செஞ்சேன், நான் இது செஞ்சேன், நான் பள்ளியாசலுக்கு பெயிண்ட் போட்டேன், நான் தான் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சில பேர் நம்ம மக்கள் என்னன்னா இதுல அதாவது வலது கையில கொடுக்கறது இடது கையில தெரியக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 2 கை வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமா நீங்க என்ன செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்கன்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தர்மத்தை செஞ்சுட்டு நம்ம படம் போட்டு காட்டுகிறோம். நான் தான் அந்த படிக்கு முதல்ல செங்கல் வச்சேன் பள்ளியாசல் படிக்கு அப்படின்னு சொல்லி கூடி மமதையினுடைய உச்சம் இதெல்லாம் சொல்லுகிறார்கள். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியாசல்ல கட்டும்போது இந்த படி முதல்ல கட்டினாங்கல்ல, படி என் செங்கக்கல்லு தான், நான் போட்ட பைசால முதல்ல அடிக்கல் நட்டு வச்சாங்க. ஒரு செங்கல் ஏன் காசு, மொத்தம் 10 செங்கல் வைப்பாங்க. முதல்ல அடிக்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க, முதல்ல அடிக்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க, ஒரு குழியை தோண்டி செங்கல் வைப்பாங்க. அந்த செங்கலுக்கு கூட இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் போட்டா போட்டி இருக்கு. ஆனால் வெளியில தூரத்துல இருந்து பார்க்கும்போது பள்ளிவாசல்ல ஒரு அடிக்கல் நட்டுவில்லை பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். அது எல்லாம் சேர்ந்து வாங்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. என் காசு ஒரு 10 ரூபா, அதில் 15 ரூபா ஒரு செங்கல் என் காசு. ஏப்பா பெரிய தலைகள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, இப்ப சொல்ல மாட்டாங்க. ஒரு காலங்கள் கடந்ததற்கு பின்னாடி, ஒரு பிரச்சனைகள் உருவாக்கும் பின்னாடி சொல்லுவார்கள், செங்கல்ல ஒரு செங்கல் உள்ள இருக்கு, செங்கல்ல ஒரு செங்கல் இருக்கு, கூப்பிட்டு சொல்ல நான் வரேன். உன் தாத்தாவுடைய தாத்தா அவர் உண்மையிலே இருக்காரா கபர்ல? என்ன இருக்காரா? உத்தரவாதம் இல்லை. மண்ணோட மண்ணாக ஆகி போனார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். கபரிலே செஞ்ச நன்மையை நம் உடல் அழிவதற்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, அந்த வேதனை அனுபவித்து விடக்கூடாது. அவர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் சொல்லக்கூடிய சொல்லுகிறார். அப்போ சொன்னதை சொல்லி காட்டுதல், யார்கிட்டையும் போய் சொல்லி காட்டுதல்ங்கிறது கூடாது. யார்கிட்டையும் எனக்கு இது செஞ்சாரு, அவர் செஞ்சாரு, இதை செய்தாரு. ஏன்னா யாரு தன்னை ஒருவர் முகத்துக்கு முகமாக, நிதர்சன உண்மை இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகத்துக்கு முகமாக உங்களை ஒருவர் புகழ்கிறார் என்று சொன்னார். சிலவர் சொல்லுவாங்க ஹஜார் தலைவர் ஹஜார் அப்படின்னு ஒரு முகத்துக்கு முகமாக புகழ்ந்தால் அவன் பெரிய அயோக்கியன்னு அர்த்தம். அவன் பெரிய ஏதோ ஒரு தந்திரம் பண்றான்னு அர்த்தம், தந்திரஹாரன். இது எதற்காக வேண்டி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இதை தடை செய்தார்கள். முகத்துக்கு முகமாக புகழ்பவரை நீங்கள் நம்பாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ முகத்துக்கு முகமாக இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் புகழ்கிறார்கள், பார்க்க முடிகிறது. கண்ணியங்கிறது வேற, இஸ்ஸத்துங்கிறது வேற. இஸ்ஸத்தாக பேசுகிறது என்னுடைய அலாமத்து வேற. தன் மனைவியை யார்ட்டையாவது நம்ம புகழ்ந்து பேசுவோமா? புகழ மாட்டோம். மனைவி முன்னாடி புகழ மாட்டோம். இங்கேயாவது பாருங்க, மனைவி முன்னாடி புகழ மாட்டோம். ஆனா வேற யார்ட்டையா சொல்லுவோம், என் மனைவி சமைச்சா அவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்குதான் இதுதான் மதகு, புகழ்றது. என் மனைவி சமைச்சா அவ்வளோ அருமையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவிட்ட போய் என்னைக்காவது நம்ம போய் ஓ மீன் ஜால்னு அழகா இருக்குன்னு சொன்னது கிடையாது. பிரியாணி போட்டா நீ அழகா இருக்குன்னு என்ன செஞ்சது கிடையாது, சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா பெண்கள் எதிர்பார்ப்பாங்க புகழ, ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒருவர் முகத்துக்கு முகமாக புகழ்கிறார் என்று சொன்னால் அது முகஸ்துனுடைய உச்சம், முகஸ்துனுடைய உச்சத்துக்காக, அவர் காரியத்துக்காக புகழ்கிறார் என்பதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னது மன்னான் என்று சொன்னால் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. செய்ததை சொல்லி காட்டினால் நாளை மறு உலகத்திலே அவனை ரப்பு சொல்லுகிறான், தன் கண் கொண்டு அவனை பார்க்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறான். அடுத்து வல் முஸ்பிலை சாரகு, கரண்டை காலுக்கு கீழே, கரண்டை அதாவது கணுக்கால், கரண்டை கால் இருக்கிற கீழே, அந்த கணுக்காலை கீழே வந்து என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை தொங்க விட்டு நடக்கூடாது. மமதையின் அடையாளம் என்பதா யதார்த்த சிலவருக்கு தொந்தி இருக்கும், வயிறுல தொந்தியா இருக்கும். அது சாப்பாடு குறைய குறைய வேஷ்டி இறங்கும், லுங்கி கீழே இறங்கிடும். அது பிரச்சனை கிடையாது. வேணுக்குன்னு என்ன செய்வார்கள், லுங்கிகளை கீழே இறக்க விட்டு தூசி ஈசிலாம் அதில் படிக்கிற மாதிரி போவாங்க. இன்னைக்கு புர்காலில் பெண்கள் போடுறாங்களே, சில பேர் புர்காலில் பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வரப்போதே பள்ளிவாசலுக்கெல்லாம் வரப்போது சில புர்காக்கெல்லாம் மண்ணில் அப்படியே அரிச்சிட்டு வரும். அதில் எச்சி உமிழ்ந்திருந்தாலும் அந்த ஆடையில் பட்டுரும், நஜீஸ் கடந்தாலும் அந்த ஆடையில் பட்டுரும். அதுபோல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் ஆடைகளை அப்படி கீழார என்ன செய்யக்கூடாது, உடுத்துதல் என்பது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அவள் முனாஃபிக் சிலாத்து பில் ஹலிகில், அதாவது பில் ஹலிஃபில் காதிப், அதாவது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தல். இந்த பொருள் தரம் தான், கிளியவே கிளியாதுங்க, தண்ணியில பட்டா சுருங்காது, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்ய வியாபாரம் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்து விட்டது, எவ்வளவோ
மாற்றங்கள் வந்துவிட்டது. பொருள் எல்லாம் தரமற்ற பொருள்கள் இன்னைக்கு திங்கக்கூடிய உணவுகள் ரொம்பவும் தரமற்ற பொருள்கள் அதிகம் வந்து விட்டது. அதனால உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பொய் சத்தியம் செய்தல், அப்ப இது போல காரியங்களை செய்தலை, இது வியாபாரம் செய்தலை அல்லாஹ் கண்கொண்டு நாளை மறு உலகத்தில் பார்க்க மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அதனால இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபர்கள் உழைத்து உண்டு வாழ்வதுதான் சிறந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளிலிருந்து நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரிடம் வழிப்பறிகள் செய்யக்கூடாது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி பணம் மீட்டெடுக்குதல், பொய்யான வார்த்தைகளை சொல்லி பணம் சம்பாதித்து உயர்நிலை அடைதல், வட்டிகள், இது போல மோசமான காரியங்களை கொண்டு நாம் முன்னுக்கு வருதல் ஒருபோதும் உயர்வை அடைய செய்யாது. இஸ்லாம் அதை தெளிவாக சொல்லுகிறதாக அல்லாஹ் தஆலா இது போல பாவகாரியம்